இவ்வளவு மேடையில ஆரோடுக்கார் பொண்டாட்டியா தம்பி கம்ப்யூட்டர் தம்பி போதும் கொஞ்ச நேரத்துல அடிச்சு விடுவோம். ஆமா ஐயா இது அடிச்சு விடுவீங்க. இதுல ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சுக்கிற ஒரு பேருக்கு பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சுக்கிற ஒரு பேருக்கு பொண்டாட்டி இருக்கையில் ஒரு பேருக்கு வணக்கம் மற்றவங்க உத்தரவ சொல்லிட்டு கல்யாணம் செய்தவங்க வணக்கம் ஒரு மற்றவங்க சொல்லிட்டு கல்யாணம் அருமையான ஒளி ஒளி அமைப்பு, அருமையான பக்கம் மேடம், அருமையான பப்புன்னு. அது ஆமா நீங்க ஒரு ஆளுக்கு அப்படி சொல்றீங்க. ஆமையா மற்ற புறம் மொத்தம் அதெல்லாம் இருந்தாலும் ஊர் முக்கிய சொல்றா என்ன சின்ன பையன் நினைக்கிறியா தம்பி? வருங்கால நம் நாட்டின் எதிர்கால தூண்கள் யாரு சொன்னது அப்படின்னு? ஆமா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி எதிர்காலம் இளைஞர்கள் கையிலன்னு. மசிர்ல கூட நாடு வழங்க. ஏன்டா தர்த்திரம் பிடிச்சவள ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க வேற நல்ல வேலை மனுஷன் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். இந்நேரம் உயிரோட இருந்திருந்தாருன்னு வச்சுக்க நெஞ்சு நெஞ்சா குத்திக்கிட்டு அவரே செத்து இருப்பார். எதுக்கு அப்படி சொல்லிட்டு போனாரு? நமக்கு அப்புறம் அக்னி ஏவுகணை மாதிரி இன்னும் பல ராக்கெட்டை விட்டு வானத்துல என்ன இருக்கு தண்ணி இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு படிச்சு நம்ம ஊர் மாவட்டத்துல எத்தனையோ குழந்தைகள் உருவாகன்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க அக்னி ராக்கெட்டை கையில பிடிப்பாங்கன்னு பார்த்தா பூரா வெறும் செல்லதையும் கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல என்ன தாண்டா அப்படி இருக்கு? யாருக்கு தெரியும்? அவங்கதான் கேட்கணும் என்ன தாண்டா இருக்கு எல்லாமே இருக்குங்கிறீங்களா? 1000 புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த போன்ல இருக்கு. அது ஆமா அப்படிலாம் இருந்தாலும் பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, பற்றாத நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களே கூட்டம் இருக்காது. இங்க வாரிய கண்ணு கேட்ட மட்டும் அங்கே வர இருக்கு, அங்கே வர இருக்கு, இங்க பூரா சொல்லியா இருக்கு. இது பூரா என்ன காலையில காவேரி தண்ணிக்கு பைப்புக்கு அளவு எடுத்து வச்சிருக்காங்களா? நோண்டி விடுறது தம்பி. இது பூரா இடம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க வருவாங்க. ஆமா அப்படிலாம் இருந்தாலும் பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வற்றாத நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களே, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் விழா கமிட்டியாளர்களே, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே. சிங்கங்கள் கைது உங்களுக்கு தாண்டா. ஐயோ இவங்க உட்கார்ந்துருக்க பார்த்தா என் குடும்பத்தை கெடுத்துருவாங்க மாதிரியே என்ன போகலையே வாங்கி வைக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாலும் அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவியா சின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும். 1 2 3 உள்ள 1 4. ஆமா அப்படிலாம் இருந்தாலும் வந்து அந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கு சிறந்தபடியாக காவல் பணிபுரி வந்திருக்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் ஐயா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மணப்பாறை மற்றும் மேலூர் மற்றும் கரூர் மற்றும் மதுரை நாடக கலைஞர் சங்கத்தின் சார்பாகவும் பாசமிகு அன்பு அப்பா கருங்குளத்தை சேர்ந்த ராஜ நடிகரும் அவருடைய சித்தப்பாவுமாகிய எஸ் சந்திரன் அன்பு அப்பா கலைக்கும் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் 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 பல யார வேணாலும் நம்பலாம். அது யார இந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அரக்கால் டவுசரு இதை மட்டும் நம்பவே மாட்டேன். ஏன் தம்பி இப்படி சொல்ற தம்பி? அவங்க தான் நீ வந்த உடனே கப்புன்னு அடிச்சாங்க. அப்படி அடிக்கிறதுனாலதான் பெரிய சிக்கல். என்ன சிக்கல்? முன்னாடி எல்லாம் சின்ன பெரியவங்களுக்கு சின்னவங்க பயந்தது ஒரு காலம். ஆமா இப்ப பாரு 4 தடவை சொல்லிட்டு பிபி அடிக்காதான்னு கேக்குறானா? நீ பிபி அடிக்கான்னு தானே சொன்ன, வாயில அடிக்காதுன்னு சொன்னியா? ஓ அது வேற ஒண்ணு இருக்கா? நான் பேசும்போதே பூன்னு கத்துறேன் தம்பி. நான் என்ன செய்ய சங்கடப்படுறாருப்பா. அடிக்காதீரா உங்க இதுல கூட விழுவுறேன்டா. இன்னைக்கு நல்ல வாய்ப்புடா உங்களுக்கு. இருக்கு எதுக்கு இவங்க நம்ப கூடாதுங்கிறேன். ஏப்பா பெரியவங்களுக்கு சின்னவங்க பயந்ததெல்லாம் ஒரு காலகட்டம். எங்க ஐயா கதெல்லாம் கேள என்னப்பா அன்னைக்கெல்லாம் ஐயா வர்றாருன்னு வச்சுக்க, அங்க வர்றாருன்னு வச்சுக்க, இப்ப ஒரு கிணத்து பக்கத்துல தெரியாதனமா நிக்கிறாரு. சரி பக்கத்துல இருக்காரு யாராவது பாத்துட்டு சொல்றாருன்னு வச்சுக்க, யாரா நீ சிங்கார மைனா ஒரு அப்பன்ட்ட சொல்ல வாடா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆளு கையோட காலோட மூத்திரம் அடிச்சுக்கிட்டு ஓடுனது ஒரு காலம். அப்ப வந்தா தோலை உடிச்சு எடுத்துருவாரேன்னு
ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு காலையில டீ வாங்க போயிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு வேலை அப்படித்தான் ஒரு 6வது 5வது படிப்பேன். சரி, அது மொட்டை கணத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருந்தேன். சரி பையன் மண்ணு சரிக்கு உள்ள விழுந்துருவானு சொல்லி நான் ஒரு கத்துனேன். யாராணி வடிவம் வேணும் போறிய கொப்பன்ட்ட சொல்லவாடா அப்படின்னு தானே நான் ஒரு சத்தம் போட்டு நல்ல மரியாதை கொடுத்தேன். எப்படி வேற ஒண்ணும் கிடையாது. அவன் திரும்பிக்கிட்டு என்ன ஒரு கேள்வி கேட்டேன். யாரா நீ பெருமாள்மைய பப்புனா நீ போறியா ஓத்தா இருளிமையனுங்கிறேன். என்ன சொல்ல வராங்க, நம்மளும் ஓத்தாமன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நாம மான மரியாதைய நம்மதான் காப்பாத்திக்கணும். அப்படிலாம் இருந்தாலும் முதல்ல வந்த இடத்துல நம்ம தெய்வத்துக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி விட்டு அப்புறம் தலைப்பணி போவோம். அப்படின்னா ஸ்ரீ அரசமகன் கோவில் மகா சிவராத்திரி அன்று இந்த நாளில் இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்களாம் தயவு செஞ்சு எக்கா உங்க ஒரு காலிலையும் கூட 100 துருப்பு உழுவுனே இன்னும் 1 வருஷம் கூட குத்தகைக்கு நான் இங்க இருக்கிறேன். சரி, தயவு செஞ்சு எந்திரிச்சு முன்னாடி வாங்க. தம்பி உனக்கு புரியுதா பிள்ளை? இது கூட மண்ணு யாரு சிமெண்ட் கிளம்பியா? ஓ அதனாலதான் உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும், ஏன்னா ஓன் தலையெழுத்து நீ மேடையில் இருந்து பாடுறோம்னு அவங்களே சித்திரவதை கொடுக்குற. அவங்க பூரா பின்னாடி உட்காந்துருந்தா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கா? முகரைய பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி தானே தள்ளி உட்காந்துருக்காங்க. இங்க முகரங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இப்பதான் சிவகங்கை பக்கம் நடத்து வந்திருந்தேன். ஒரு அம்மா பின்னாடி உட்காந்து இருந்த அம்மா பாயை தூக்கிட்டு முன்னாடி வந்துச்சு. சரி, என் மூஞ்சிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பாய ஒரு உதறுச்சு. என்னம்மா நாடகம் பார்க்க முன்னாடியே வந்திருக்கே உட்காருமான்னு பின்னாடி இருந்து வர்றேன். அங்க இருந்து பார்க்கும்போது பப்புனு முகரை சரியில்லைன்னு கிட்ட வந்து இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது பப்புனு முகரை ஜப்பி போட்ட மாம் கொட்டமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். அதை சொல்றதுக்கு எங்க இருந்து எந்திரிச்சு வந்துருக்கு. அம்மா எனி டைம் கொட்டானு யாருக்கு தெரியாது, அந்த அம்மா தான் கேட்கணும். அதோட இன்னொரு அம்மா என்னடான்னா பப்புன்னு நடிச்சு முடிய போது நல்லா பேசி சிரிக்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, திடீர்னு தேம்பி அழுது. என்னடா கொடுமையா இருக்கு. எனக்கும் திடீர்னு ஹீரோக்குள்ளே ஆடி போச்சு. ஏமா நல்லா தானே சிரிச்சுக்கிட்டு இருந்த, நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்த, பேசிக்கிட்டு இருக்கும் போது நல்லா பார்த்தேன். நான் பாட்டு பாடும்போது மட்டும் ஏமா தேம்பி அழுகுறேன்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு. வார்த்தை எப்படி? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நான் இப்ப எங்க வீட்டு நாய் ஞாபகம் வந்துருச்சு அழுகுறேன்னுச்சு. ஏமான்னு நாங்க ஒரு நாய் ஒண்ணு வளர்த்தோம். அது போன வாரம் ரோட்ல அடி விட்டு நாய் செத்து போச்சு. நாய்னா வளர்க்கறதும் சாகிறதும் சாதாரண. இதுக்கு ஏமா நீ இங்க உட்காந்து அழுகுறேன்னு. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, ராத்திரி 11 மணி ஆனா நாங்க வளர்த்த நாய் வாழ்னு கத்தும். நீ கத்துறத பார்த்தோன்னே எங்க வீட்டு நாய் ஞாபகம் வந்துருச்சுன்னு. அடி பீத்த ஜெயிக்க உன் வீட்டு நாய் கத்துறது நான் பாடுறது ஒரே மாதிரி தானே. அப்படிலாம் இல்லாமல் அருமையான தெளிவான அருமையான ஒரு ஒளி அமைப்பு இங்கு சிறமுறையாக அருமையாக ஒளி அமைப்பினை அமைத்து கொண்டுடைய TS மோகன் ஆடியோஸ் பரமக்குடி அன்புள்ளவர்களுக்கு நெஞ்சாரமாக நன்றி. போட்டோடு போட்டோன்னு இந்த அருமையான சிவராத்திரியில அப்படி ஐயனாரோட போமா. நீந்துக்கிட்டேன் நீட்டிக்கேடன் தீட்டு புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. நீந்துக்கிட்டேன் நீட்டிக்கேடன் தீட்டு புட்டேன் ஐயனாரே, நீந்துக்கிட்டேன் நீட்டிக்கேடன் தீட்டு புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. என்னுடைய
எல்லாரும் பாராட்ட வேண்டும் சிந்து ராஜா சொல்லி தந்தோடு வெளிரதம் போடாடு குடிப்பான் அந்த முட்டையிலவான் ஒட்டி சிரிப்பான் இந்த கையாலதான் அள்ளி கொள்கிறான் நேத்துக்கிட்டே நேத்துக்கடை நேத்து போட்டேன் ஐயனாரே இப்படத்தை சத்தியத்தான் பார்த்து போட்டேன் ஐயனாரே ஜன்மணி வெள்ளிமணி போல ஒரு உள்ள போறப்பா முத்துமணி புள்ளையிலே கண்ண துறப்பா உங்க வச்சு தூச வச்சு உங்களுக்கு பாட்டு பாடி சக்தியெல்லாம் பார்த்து போட்டேன் ஐயனாரே நன்றி நன்றி கைதட்டி 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 தட்டிகை 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 தட்டி இவங்க நமக்கு ஆப்போசிட் கம்பெனி வேற ஆப்போசிட்ல தம்பி அவங்க எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் தட்டினார். கைதட்டி 50 பேத்துக்கு மட்டும் நன்றி, கைதட்டாத மீதி பேத்துக்கும் நன்றி. என்ன செய்யறது இந்த பனி நேரம் தம்பி உட்கார்ந்துருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்க. என்னது? கை தட்டுறவங்க கம்மியா இருக்காங்க, கை தட்டாதவங்க நிறைய இருக்காங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? கை தட்டினவங்க ஊராமே இன்னும் வரி காசு கொடுக்காதவங்களாம். அத்தி என்னைய மாற்றி விட்டு கொள்ள பாக்குறேன். காலையில வாங்கிக்கலாம் வேற இருந்தாலும் வரிகாசு கொடுக்கணும்னா காலையில நம்ம என்ன பண்றது? இந்த குளத்துல போய் முக்குவோம். இருக்கட்டும். இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் கன்னிக்கோட்டை முத்துவர்ணபுரம் கிராமத்தில் அமைந்து அருள்வடைய ஸ்ரீ அரசமகன் கோவில் மகா சிவராத்திரி பூக்குழி உற்சவ விழாவினை முன்னிட்டு இன்று இரவு சிங்காரவண்ண கலையரங்கில் தாங்கள் சீரோடும் சிறப்போடும் பார்க்க காத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ ஹரிச்சந்திரா என்னும் புண்ணிய நாள். இப்பதான் விளக்க மாத்த பூஜை போற. இது அடுத்த வருஷம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் போடுறது அவங்களுக்கு தெரியும். பி கருங்குளத்தை சேர்ந்த பாசமிகு அன்பு சந்திரன் கலைக்குள்ள வழங்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் இதோ இனிதோ. இந்த வள்ளி திருமணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன மற்ற மாதிரி நாடகத்துலன்னா கூட மாடு வருதுன்னா கூட மாடை கூட்டி வந்துருவார். ஆனா இந்த நாடகத்துல காலையில சொல்லுவார், வேடம் போடுறார், போகுது போகுது மாடு ஓடுது ஓடும்பார். அதுக்காக உட்காந்துக்கோ மாடு குட்டியை தூக்கிட்டு வந்துருப்பாங்களான்னு நினைக்க கூடாது. நாங்க இந்த சர்க்கஸ் கம்பெனியை நடத்துறோம். இவருக்கு மேடையில் பாசமிகு அன்பனார் நடிப்பிசை வேந்தன் கரூரை சேர்ந்து ஏஎம் சண்முகவேல் அவர்கள் இவர்கள் மேடையில் உங்கள் முன் வேடன் வேடன் விருத்தனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து காணக்கூடிய கவியரசி பாசமிகு அன்பு சகோதரி திருச்சியை சேர்ந்து டி ஜெயந்தி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் அடுத்தபடியாக வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் என்னுடைய எதிரி, என் குடும்பத்துக்கே எதிரி. என்னடா ஒரு கலைஞர் முதல் நாள் சிவன்ராத்திரி எதிரி நொதிரின்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வேற என் குடும்பத்துல கலகத்தை உண்டு வந்திருக்கவரே அவரு. அதுக்காண்டி தெரியாதனமா வந்துட்டு அப்படின்னா விட்டுருவியா? நீங்க வேற மேடையில நாடகத்துக்கு கலகம் பண்ணா பரவாயில்ல, என் குடும்பத்திலயும் சேர்ந்து கலகம் பண்ணா எல்லாம் செய்யறதே எல்லாம் தூக்கி தம்பி. சும்மா புரியாம பேச என்ன பண்ணாப்ல உன் குடும்பத்துக்கு? வேற ஒண்ணும் கிடையாது. குடும்பத்தை விட என் தம்பி ஒருத்தனை பப்புனுக்கு நாடகத்துக்கு பழக்கிருந்தேன். சரி, புது பையன் வருஷம் அறிமுகம் பண்ணான். அடே அந்த ஒரு பக்கம் கொண்ட கூட விட்டுப்பானே அவனே அந்த பிரிங்கி ரோல் அவனே. அவனை தை 24 புதுசா வள்ளி திருமணத்துக்கு அரங்கேற்றம் பண்ணலாம்னு புது வள்ளி திருமணம் நடத்துனீங்களா? அவனுக்கு புதுசா புது வள்ளி திருமணம் வேற இருக்கா? அவனுக்கு புதுசா சரி வள்ளி திருமணம் நாடகத்தை பழக்கி விட்டுருவான் சரி அப்படின்னு சொல்லி நானும் அனுப்பி விட்டேன். பப்பு நினைச்சா நல்லபடியா முடிச்சுட்டேன். அப்புறம் என்ன நாரத சின்ன வரும்ல, நாரதத்தை பேசிட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி தெரியுமா? அந்த ஏண்டா வருஷம் அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு ஒரு கேள்வி. சரி, அவன் பாவம் புள்ள தொழிலுக்கு புதுசுனும் படிக்கல பாடம். அப்படின்னு பாவம் இல்லையா புதுசா வரணும் அப்படியே கேட்கறது? அது தப்பு இல்லையா? தப்பு தம்பி, தப்புனா தப்புதான். வளர்ந்து வர கலைஞரை போய் அப்படியே அசிங்கப்படுத்துறது. சரி, அவனு பாவம் மேடல் நின்றுகிட்டு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு அவனு ஒரு பதில் சொல்லியிருக்கான். எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கான் பாரு ஒரு பதில். ஏன் அழகர் இன்னைக்கு ஆத்துல இறங்குறாருன்னா, அன்னைக்கெல்லாம் ஒரு கோயிலும் பாலம் கட்டல, இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் 6 பேர் நடந்துச்சு, அதனாலதான் இறங்கி இக்கரையில இருந்து அக்கறை போயிருக்காருன்னு சொல்லியிருக்கான். இந்த ஆளு கட்டுப்புல ஊசி செட்டு இடத்துல ஒரு அரைச்ச விட்டுருக்காரு. தோடு அந்த கால் 4 ஏற்கனவே உள்ள கத்து போயிடலடா. அவனுக்கு இப்போ ஒரு காது கேட்கல 10 நாளா நடந்து போகாம கிடக்கு. என்ன செய்யட்டும் இவருக்கு மேடையில். ஆனா இன்னைக்கு அப்படியா அந்த கடுப்பு வச்சுக்கிட்டே தானே இருப்ப. இன்னைக்கு 4 தையல் 8 தையல். என்ன குடும்ப கட்டுப்பாடு தையலா? அந்த தையல் இல்லைங்க. யாருக்குன்னு கேளுங்க. யாருக்கு? யாரு தப்பா பேசுறாங்களோ அவங்களுக்கு. ஆமா, இவருக்கு மேடையில் பாசமிகு அன்புனார் மதுரை மேலூரை சேர்ந்த எம் பாலமுருகன் அவர்கள் நாளா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நாராயணா
அவரை தொடர்ந்து அவர்களுடையாக இவர்களுடைய ஆர்மி தேன் சக்கரவர்த்தி பாசமுக அன்பனார் மதுரையை சேர்ந்த KS ராஜ மணிகண்டன் அவர்கள், இவர்களுடைய ஜெயமணிகண்டன் அவர்கள் இவர்களுடைய உங்கள் முன் ஆர்மணி மற்றும் பின்பாடலினை சிறந்த முறையாக இசைப்பார். அள்ளி கொண்ட முடிச்சு அரக்காசு பொட்டி வச்சு சலந்தி கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனை போட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனை போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனை போட்டு அள்ளிக்கொடி போடி நாட்டஞ்செறியே அள்ளிக்கொடி போடி நாட்டஞ்செறியே அவள் மெல்லவில்லை இடையதையே வெள்ளிச்சிலை போலே அவள் மெல்லவில்லை இடையதையே வெள்ளிச்சிலை போலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு அப்பனுக்கு யாரையடி அண்ணனடை போட்டு ஆளை பார்த்த வேகம் அவன் அறவை பார்த்த மோகம் ஆளை பார்த்த வேகம் அவன் அறவை பார்த்த மோகம் கால பார்த்து நடந்த ஒன்று காத்திரம்மா பாவம் அவன் கால பார்த்து நடந்த ஒன்று காத்திரம்மா பாவம் பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடி போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடி போட்டு அவள் அண்ணனடி போட்டு அவள் அண்ணனடி போட்டு அவள் அண்ணனடி போட்டு. எப்படிப்பட்ட அருமையான பழைய பாடல்கள்லாம் இன்னைக்கு எப்படி வெளியே வருது. எல்லாம் யாரும் அதிகமா பழைய பாட்டு பாடுறா, பூரா ஓட்டம் பண்ண இல்ல பாட்டை மாதிரி அது மாதிரிலாம் பாட்டு வந்துருச்சு இல்ல. இப்படி கேட்கும் போது தானே பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரசிப்பு தன்மை கிடைக்கும். அவரை தொடர்ந்து அவர்களுடையாக இவர்கள் மேடையில் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமுகு அன்பு தம்பி வேடச்சந்தூரை சேர்ந்த சதீஷ் அவர்கள் இவர்கள் மேடையில் உங்கள் முன் மிருதங்க மற்றும் டோலாக்கினை மிருதுவாக இசைப்பார்.
போகணும் எங்க போடுறீங்க கைதட்டி ரசித்த அன்புள்ளவர்கள் நன்றி நன்றி நன்றி. ஒரு இளவட்ட பையன் இவ்வளவு தூரம் வாசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இளவட்ட பையன் தானே அவ்வளவு தூரம் வாசிக்கணும். இந்த வயசுல இப்ப யார் வாசிக்கிறா? இப்பதான் ஒரு பையெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நாடக உலகத்தை தேடி. இருக்கட்டும், அவரை தொடர்ந்து சொல்லி முடிச்சிருக்கியா? போயிட்டாங்க. ஒரு பைக் சாவி ஒன்று மிஸ் ஆகி போச்சு. இங்க மேடையில தான் இருக்கு. அந்த யார் வண்டியை பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு பைக் சாவி ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு. சாவி வேணுங்கிறவங்க பைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு சாவியை வந்து வாங்கிட்டு போங்க. ஆமா, செருப்பா என்கிட்ட கொடுத்துட்டு பேரை சொல்றாங்க விளங்காதவளே. நாடக அமைப்பாளருமாகிய பாசமுக அன்பு அப்பா பி கருவூலத்தை சேர்ந்த எச் சந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகின்றது. கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போடு. இப்ப இந்த பாட்டை வாசி கவுண்டர் பண்ணிக்கிறீங்களா? வர எப்படி தம்பி, அவருக்கு எப்பயுமே என் மாமனுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கணும். காலைல 200 குறையாம இருந்தா சரி. இவருக்கு மேடையில் அவரை தொடர்ந்து 6 மணி மியூசிக்கும் பாசமுக அன்பானார் மதுரையை சேர்ந்த KS ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறது. அவரை தொடர்ந்து இங்கே மிருதகம் இசைக்கும் அன்பு தம்பி சகீத் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. ஆல்ரவுண்ட் இசைக்கும் பாசமிகு அன்புள்ள ரமேஷ் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. மகேஷ் அவரை தொடர்ந்த கடுமையாக இங்கு தாளம் இசைக்கும் பாசமிகு அன்பு தம்பி சிவா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. உங்கள் முன்பே பப்பனாக நடிக்கும்
அருமை தம்பி கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து புகழாரம் சொல்லிட்டு கைதடி தம்பி கைதடிங்க. இங்கு தெல்ல தெளிவான அருமையான ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரிபிள் கே தமிழன் யூடியூப் சேனல் பாசமிகு அன்பு மாமா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. அவரை தொடர்ந்து இங்கு அருமையான வண்ண திரைமைப்பினை அமைக்கக்கூடிய ஸ்ரீ ரத்னகிரி சிங்ஸ் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை வைத்து புகழாரம் சூட்டிய கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தின் சிறந்ததொரு அமைப்பாளருமாகிய அன்பு மாமா சந்திரன் அவர்களின் சார்பாகவும் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து உறவினர் சார்பாகவும் கலைக்கலைஞர் சார்பாகவும் அன்பு மாமா ட்ரிபிள் கே தமிழன் அவர்கள் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து அவர்களாக இங்கு ஆல்ரவுண்ட் இசையை காத்துக் கொண்டிருக்கூடிய பாசமிகு அன்பு மாமா மகேஷ் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார் போட்டு அருமையான வாசிப்பு. ஆனா ஒரு விஷயம் நல்லாவே வாசிச்சேன் தம்பி. அடி எப்படி தம்பி? சூப்பர் சூப்பர். செல்லுல அந்தமாக இருக்கு. ஆமா ஆமா. மைக் செட் பக்கத்துல உட்காந்துருக்காங்களோ எப்படித்தான் உட்காந்துருக்காங்களோ தெரியல. ஆனா அதென்ன அடிக்கும் போது இடையில ஒரு 4வது அடி வாசிக்கும் போது சம்பளம் பத்தல இந்த மாதிரில கேட்டுச்சு எங்க அதுக்கு. அப்படிலாம் வாசிக்க மாட்டாரியா? அதான் நான் சொல்ல வந்தேன். இருக்கட்டும். அவரை தொடர்ந்து சம்பளம் பத்தல என்ன வாச்சாது? பப்புடு பத்தல ஒரு பப்புனுக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு பப்புனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. 2 பப்புன்னு வந்தா 7000 ஆகி போயிடும். இருக்கட்டும். அவரை தொடர்ந்து இங்கே எங்களது கஞ்சா மாஸ்டர், இது சிஞ்சா மாஸ்டர், எங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக வழங்கக்கூடிய தாள கலைஞர்மாகிய பாசமிகு அன்பு தம்பி சதீஷ் சிவாவா சதீஷாலா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது. சிவா அவர்கள் தாளம் இசைப்பார். ஆமா, எனக்கு கப்பலை கொடுங்க. அந்த பப்புனுக்கு
செம்புல மோந்து முகரையில ஊத்துங்க சுட சுட. என்ன கழனி தனியா கேட்டேன், நானு டீ தானே கேட்டேன். இருக்கட்டும். அவரை தொடர்ந்து அருமையான வண்ண திரையமைப்பு ரத்னகிரீஸ்வரர் சிங்ஸ் ஏஎம் சண்முகவேல் ராஜ நடிகர் உரிமையாளர். அவரை தொடர்ந்து எங்களெல்லாம் பத்திரமாக அதிவேகத்தோடு 6 மணிக்கு கரூர்ல வண்டி எடுத்து 9 மணிக்கு உஜரோட கொண்டு வந்து சேர்த்த எங்க வண்டி ஓட்டுநருக்கு நன்றி. ஐயோ வண்டி 100-120 பைப்பாதில நான் வேற பின்னாடி சீட்டு வேற 6 நடிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க மேலூர்ல வண்டிட்டு பண்ணுறீங்களே, எங்க வண்டியை காணா இங்கதானே நிக்குது. நான் ஆம்புலன்ஸ் தான் நிக்குது நினைச்சிட்டேன்டா. ஐயோ அதோட ஒரு பெரிய குடும்பம். இந்த மணப்பாறை சங்க டிரைவர்லாம் ரொம்ப மோசமான. நானு இப்போ சீசன்ல நேரம் சரி நாங்கெல்லாம் குடும்பத்தோட ஒரு நாள் கொடைக்கானல் டூர் போலாம்னு சொல்லி என்னை கூட கூப்பிட்டேன், நான் வரலன்னு சொன்னேன். ஆமா வாதியாரு அன்னைக்கு போலாம்னு சொல்லி கொடைக்கானல்ல போயிட்டேன். போகும்போது கொடைக்கானல்ல கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க, உடனே வளைய அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வண்டிலாம் ஓட்டுறது ரொம்ப சிரமம். போகும்போது தூங்கிக்கிட்டே போயிட்டேன். வரும்போது ராத்திரி வந்தோம். நம்ம ராத்திரி நேரத்துல வரவும் டிரைவர் சீட்டு பக்கத்துல உட்கார சொல்லிட்டார், தம்பி தூக்கம் வர மாதிரி இருக்கு, உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு வரான்னு. நானும் சரின்னு பேசிக்கிட்டே வந்தேன். நல்லா கண்டா மனுஷன் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். வண்டி ஓட்டிட்டு வரும்போது நான் ஒரு வார்த்தை தெரியாதனமா கேட்டுவிட்டேன். என்ன கேட்டீங்க? இப்படி ராத்திரி நேரத்துல வளையமா இருக்கு, எப்படி நீ இப்படி வண்டி ஓட்டுற, பயமா இல்லையான்னு நான் கேட்டேன். வளைவு? ஆமா. அதுக்கு ஒரு பதில் சொன்னேன் பாரு பீத்தப்ப. என்ன பதிலுங்கிற? எப்படி? பயப்படாத தம்பி, உனக்கு எங்கனெல்லாம் வளையும் போது பயமா இருக்கோ அங்கனெல்லாம் என்னைய மாதிரி கண்ணை மூடி உட்காந்துக்கன்ட்டேன். அவனே குத்து மதிப்பா தாண்டா வண்டி ஓட்டி வந்திருக்கேன், நான் இது தெரியாம அவன் பக்கத்துல உட்காந்து வந்திருக்கேன் பாரு. இருக்கட்டும். அவரை தொடர்ந்து சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு விழாக் குழுவினர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வனமாக நன்றி. சாப்பாடுனா அப்படி இருக்கணும். அப்படி எப்படி தெரியுமா? சைவமா சாப்பாட்டை பார்த்தோன்னே வெள்ளேர்னு இருக்குனே. அதுலயும் ஒருத்தன் எல்லாம் சொல்றேன்ப்பா, என் பக்கத்துல உட்காந்துட்டவன் என்னன்னு, இன்னைக்கு முழுக்க வெறும் சாம்பார். அதெல்லாம் வெளியே சொல்லாத. இருக்கட்டும். அவரை தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு அன்புள்ளங்களுக்கு நன்றி. நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய பாசமுக அன்பனார் பி கருங்குளத்தில் தனக்கென்று தனிவர் வெற்றி முரசு சுட்டக்கூடிய பாசமுக அன்பனார் ஜெயமாதவன் அவர்களுடைய சித்தப்பாவமாகிய சந்தன் கலைக்குழு சார்பாக இந்த நாடகம் சிறந்த முறையாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகம் மட்டுமல்ல, அனைத்து நாடகமும் சிறந்த முறையாக நாடகத்தில் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு நல்ல முறையாக குறைஞ்ச காசுல நடத்தி தரப்படும். குறைஞ்ச காசுனா எவ்வளவு? 15,000. குறைஞ்ச காசுனா என்ன 55,000 60,000 அப்படி சொல்லி அதே பாதிக்கு நிறைய காசு கொடுங்க, நல்ல திறமையான நடிகரை கொண்டு வருவாருன்னு சொல்லுங்க. அதே உண்மையான விஷயம். அதே போல ஏஜென்ட் முதல்ல முறையா இருந்தாட்டு நாடகம் நல்லபடியா நடக்கும். ஐயா அவர் கொடுங்க முதல்ல. அவரே எங்களுக்கு படி இல்ல அடுத்து பாட்டு பாடணும் கேபி சுப்ரமணியம் அவர் எங்களுக்கு அவர்தான் படி இழக்கிற பகவான். அவர்தான் முதல்ல முக்கியம். அவரை தொடர்ந்து நாங்கள் மெதுவாக பேசினாலும் தாங்கள் காதுக்கு செறிவூட்டும் வகையில் நல்லதொரு அருமையான வண்ண ஒளி அமைப்பினை உங்கள் மத்தியில் அமைத்து உடையது TS மோகன் ஆடியோஸ் பரமக்குடி. அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, எப்படியா இருக்கட்டும். அவரை தொடர்ந்து நல்ல ஒரு அருமையான மைக் செட், அதோட நல்ல ஒரு பாட்டு பத்திலா. ஆமா அதெல்லாம் ஒரு ரசனை வேணும். மைக் செட்லாம் உரப்பலி ஏ நாகநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. தண்ணி ஊத்திக்க. நான் எதுல விட்டேன்?
அருமையான மைசெட்னு சொல்ல வந்தேன். ஆபரேட்டர் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. உரிமையாளர் பேர் தானே சுப்பிரமணியன். அருமையான மைசெட். என் பேர் தான் இருக்கு சுப்பிரமணியன். அப்ப நான் யாரு? நீ மணி கார்த்திகே இருக்கட்டும். சேர்ந்துருக்கோம் பாருங்க. அப்படி இருக்கட்டும். யாருங்க ஆபரேட்டரு? உங்க 3 பேருமே வா. சரி சரி. நான் கூட நீங்க 2 வட்டிக்கு பணம் கொடுத்தாலும் வாங்க வந்திருக்கீங்களோன்னு பார்த்தேன். அட்டியல் மாதிரி நிற்கும். சரி இருக்கட்டும். அருமையான ஒளியமைப்புக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இப்படிக்கு கள்ளிக்கோட்டை முத்துவர்ணபுரம் ஊரக்குடி குலதெய்வ குடிமக்கள் லட்சுமணம்பட்டி குடியிருப்பு மற்றும் அகரகாரம் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்நாடகத்தை சிறந்தவரையாக அமைத்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டு வருகின்றனர். இதில் ஆடலில் அரசி, அபிநயத்தில் சுந்தரி, நாட்டியத்தில் தாரகை, நடன சிங்காரி, கரூரை சேர்ந்த ஆட்டநாயகி ஜெயஸ்ரீ அவர்கள் இவர்கள் மடியில் உங்கள் முன் டான்சராக நீங்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். தன்னந்தனியாக நான் வந்த போது இருந்தாலே பூமுகமாறு. தன்னந்தனியாக நான் வந்த போது இருந்தாலே பூமுகமாறு. இரு புரியாமை என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே தொட்டதால் தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே இன்னைக்கே ஒரு நாள் தன்னந்தனியா போற பின்னாடியே புரிஞ்சங்க வெட்ட போறியா? இது வந்து யாருக்கு இந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல பெரியவங்களுக்கு. சரி சரியா? இதுவே நம்ம பயலுக்காண்டி வேணும்ல. எதோட்டத்துக்கு எப்படி போடுவீங்க? அந்த இடத்துல எடுப்பா குச்சியா பாப்பா. ஒரு கச்சட கூப்பிடுது முத்தம்மா, முத்தம்மா 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 ஊரோரம்பாய்க்குள்ள முத்தையிடம் உணவலே முத்தைக்கிட்டு வந்தால் என்ன முன்னா முடல் என்ன ஒரு கச்சடை கூப்பிடுது முத்தம்மா பின்னாலே முத்தம்மா. அருமையான பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டை நீ யாருக்கு பாடணும்னு தெரியலையே. அந்த பிள்ளைக்கு கொண்ட முதலே இப்படித்தான் இருக்குன்னு அது விற்க வச்சுக்கிட்டு தெரியுது. அப்படி சொல்லக்கூடாது தம்பி. ஏன் அதை வந்து அவங்க வரும்போது கிளீனா வச்சுட்டு வருவாங்க. இங்க வரும்போது அதனால இருக்கட்டும். அவரை தொடர்ந்து இவர் மேடையில் உங்கள் முன் பாப்பன் காமிக்கா இன்னும் என்ன சொல்ல போற? ஐயா சொல்ல மாட்டேன். உள்ள போயிருக்கேன். கொடுங்க. அடிக்க அவனுக்கு ஒரு 5 எடுத்து கொடுங்க. என்ன 5 போதுமா 6 போதுமா? ஐயா வேணாங்க. எனக்கு ஒரு 5 வேணாம். இல்ல இருக்கு, நான் வாங்கி தந்திருக்கேன் தனியா. இவர் மேடையில் உங்கள் முன் பாப்பன் யாரடா சொல்ல போற? என்னதான் வாத்தியார சொல்ல கிறுக்குத்தனமா பேசாத. என்ன வாத்தியார? அவங்க ஊரம் காண்டாக்கிட்டு இருக்காங்க. அவரை சொல்லிட்டு போயிரு. டான்ஸ் அப்படியே வர சொல்லு. டான்ஸுக்கு அப்படியே ஏன்டா டான்ஸர் அப்படியே வர சொல்லணுமா? அந்த ஆமா சொல்றேன் பாரு. மஜிலாண்டா படிச்சுவாங்க. சரி இவரை மேடையில் உங்கள் முன் அப்பன் காமிக்க இன்னும் அமலாப்பல வேடங்கள் அடிக்க காத்து குடிப்பது மணப்பாறை சேர்ந்த KP கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் அப்பன் காமிக்கும் இன்னும் பல வேடங்கள் விடிமுறை நல்லாசி பெற காத்து கொண்டிருக்கின்றேன் சொல்லிக்கொண்டு நான் உள்ள போயிட்டு பிள்ளைய வெளியே விட்டு பார்ப்போம். வாங்கிக்கிறேன் உனக்குலாம் தானே வாங்கிக்கிறேன். விடியறாருக்கு ஆனால் எங்கிட்டும் போயிடாதீங்க. பாட்டீரா சத்தியே சுத்தியே நீ பார்த்த பறையிலே நான் பூத்தே சோலையிலே மாமின் பெத்த அடிமறி கொழுந்தே நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கொஞ்சி நான் வாரேன் கெஞ்சி கொள்ள நீ வாடி வாடீரா சத்தியே சுத்தியே நீ பார்த்த பறையிலே அடிமறி கொள்ளுங்க அடிமறி கொள்ளுங்க ராஜா
கேளு. கேளு கேளு. பாலூட்டி உழவு செய்வார், உழவு செய்வார், பனி போல விதை நடுவார், விதை நடுவார், மாம்பழத்தின் சாரெடுத்து வயலுக்கு உறவிடுவார், தேன் பாய நெல் விளையும் தென்பாண்டி நாட்டினிலே தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம், நம்ம தேரோடும் தங்கை சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம், வைகை நீரோடும் அங்கே ஆனந்த கூட்டமின்றி ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். தங்கத்தில் நம்புகள் கையத்தும் தன்னிட தங்க மலையில் ஐயோ வந்த மின்ன